Hi guys, என் பேர் அறிவு. என்னோட அண்டர் கிராஜுவேஷன் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், என்னுடைய போஸ்ட் கிராஜுவேஷன் மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். நான் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸில் ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஆன்லைனில் கம்ப்யூட்டர் கோர்ஸ் டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் பைத்தான். நான் உங்களுக்கு இந்த கோர்ஸை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறேன்னு ஷார்ட்டாக சொல்லணும்னா லெஸ் தியரி மோர் ப்ராக்டிகல்ஸ், ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. இந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக நீங்களாகவே அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு தயாராகிடுவீங்க. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். அதுக்கு உங்களுடைய கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் நிறைய ப்ராக்டிகல்ஸ் பண்ணி பார்க்கத்தான் அது சாத்தியப்படும். ஓகே கைஸ், இப்போ இன்னைக்கு நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பைத்தானில் கவர் பண்ண போகிறோன்றதை முதல்ல பார்த்துடலாம். பைத்தான் இன்ட்ரோடக்ஷன், வாட் கேன் பைத்தான் டூ, ஒய் பைத்தான், பைத்தான் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கமெண்ட்ஸ், பைத்தான் இன்டென்டேஷன்ஸ், ரூல்ஸ் ஃபார் பைத்தான் வேரியபிள்ஸ், கிரியேட்டிங் வேரியபிள்ஸ், அசைன் வேல்யூஸ் டு மல்டிபிள் வேரியபிள்ஸ், அவுட்புட் வேரியபிள்ஸ். நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். பைத்தான் இன்ட்ரோடக்ஷன் first. What is Python? Python is a popular programming language. It was created by Guido van Rossum and released in 1991. It is used for web development, server-side, software development, mathematics and system scripting. What can Python do? Python can be used on a server to create web applications. Python can be used alongside software to create workflows. Python can connect to database systems. It can also read and modify files. Python can be used to handle big data and perform complex mathematics. Python can be used for rapid prototyping or for production-ready software development. Why Python? Because Python works on different platforms like Windows, Mac, Linux, Raspberry Pi, etc. And Python has a simple syntax similar to the English language. Python has syntax that allows developers to write programs with fewer lines than some other programming languages. Python can be treated in a procedural way, an object-oriented way or a functional way. இப்போ பைத்தான் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அப்புறம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்ப்போம். முதல்ல நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் பாரில் www.python.org அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. அதில் டவுன்லோடுன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய டவுன்லோட்ஸ் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் உங்களுடைய ஓஎஸ்க்கு சூட்டபுளான எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்டாலரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் ரன் பண்ணுங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பைத்தான் உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அதை நம்ம எப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. www.python.org. ஸோ இதில் டவுன்லோட்ஸ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா பைத்தான் 3.9.0. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி, ஏன்னா நான் ஆல்ரெடி கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பைத்தான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிடும் உங்கள் சிஸ்டமில். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே, இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சோடனே உங்கள் சிஸ்டமில் பைத்தான் இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது கமாண்ட் ப்ராம்ப்ட் போங்க.
ஸோ கமாண்ட் ப்ராம்ப்டில் பைத்தான் ஹைஃபன் போட்டுக்கோங்க, டபுள் டைம்ஸ் வெர்ஷன் டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம எந்த வெர்ஷன் பைத்தான் வந்து நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அது டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம ப்ரொசீஜர் நம்ம வந்து எல்லாம் ப்ராப்பராக பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எந்த வெர்ஷனில் நம்மளுக்கு பைத்தான் வந்து நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு சொல்லி டிஸ்பிளே ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸிட் கொடுத்து வெளில வந்துடுங்க. ஸோ நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு நீங்கள் எந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் வந்துட்டு நம்ம ப்ரோக்ராம்ஸு எல்லாமே டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் பைத்தான்லேயே வந்து அவங்க என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா பைத்தான் ஷெல் அப்படின்னு சொல்லி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், ஸோ ஐடில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஐடில் ஷெல் அப்படிங்கிறத பைத்தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து நார்மலாக நான் வந்து இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபாண்ட் சைஸ் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஃபாண்ட் ஃபேஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லை ஃபாண்ட் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சேஞ்ச் பண்ணோம்னா இல்லை ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் கான்ஃபிகர் ஐடில்னு இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணி எந்த ஃபாண்ட் வேணும், ஸோ ஃபாண்ட் ஃபேஸில் வந்துட்டு எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு சைஸ் ஆஃப் த ஃபாண்ட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஃபாண்ட் அண்ட் ஃபாண்ட் சைஸ் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் ஓகே அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஐடில்ன்ற ஷெல் வந்து நம்மளுக்கு பைத்தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் சிங்கிள் லைன் கமெண்ட் மட்டும் நம்ம வந்து என்னென்னா எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பொதுவாக வந்து நம்ம வந்து ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், அவுட்புட் வேரியபிள் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பிரிண்ட்ன்ற அவுட்புட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் இங்கே பிரிண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். வித்தின் கோட்ஸ்குள்ள வெல்கம். ஸோ எனக்கு இப்போ அவுட்புட்டு வெல்கம் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் மட்டும்தான் என்னால் பைத்தான் ஷெல்லில் என்னால் கொடுக்க முடியும். பட் நான் மோர் தென் ஒன் லைன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஃபைலில் நியூ ஃபைல் அப்படின்ற இந்த டெக்ஸ்ட் எடிட்டருக்குள்ளே போய் தான் நம்ம வந்து டைப் அடிக்க முடியும். ஸோ நம்மளுடைய கோடிங், நம்மளுடைய ப்ரோக்ராம் நீங்கள் என்ன நீங்கள் கொடுக்கணும், டைப் பண்ணணும், கோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் கொடுத்து சேவ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் print 1 print 2 இப்போ 2 லைன் கொடுத்துருப்போம். ஸோ இந்த 2 லைன் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து பைத்தான் ஷெல்லுக்குள்ளே பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஃபைலில் நியூ ஃபைல் போயிட்டு இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், Ctrl+S சேவ் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு பைத்தான் எங்கே வந்து சேவ் ஆகிருக்கோ டிஃபால்ட்டு அந்த ஃபைல் லொக்கேஷன் எங்கே இருக்குதோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பாக்ஸை ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம அதில் வந்து நம்ம ஃபைல் நேம், இப்போ இது ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் டாட் பிஒய் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து பிஒய் பைத்தான். ஸோ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி ஃபைல் இருக்குது. ஸோ நான் எக்ஸிஸ்டிங் ஃபைலை வந்து ஓவர் ரைட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 லைன்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கிறேன். ஸோ இது ஒரு ப்ரோக்ராம், ஏன்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் ஒரு ப்ரோக்ராம். ஸோ நான் 2 இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ 2 லைன்ஸ் வந்து நான் பைத்தான் ஷெல்லில் பண்ண முடியாது. ஸோ இந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் பண்ணி சேவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் ரன்னில் போயிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எனக்கு எந்த பாத்தில் எந்த ஃபைல் கொடுத்தணும். ஸோ சியில் யூசர்ஸ் அட்மின் ஆப் டேட்டாவில் லோக்கல் ப்ரோக்ராம்ஸ் பைத்தான் 3.9 ஃபஸ்ட்டு pg.py இந்த ஃபைலு எனக்கு எதுவும் எரர் ஃப்ரீ அப்படிங்கிறனால அதோட ரிசல்ட் எனக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ நான் மோர் தென் ஒன் லைன் நான் வந்துட்டு
ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து பைத்தான் ஷெல் யூஸ் பண்ண முடியாது. நான் ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணி ப்ரோக்ராம் டைப் பண்ணி சேவ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி நான் உங்களுக்கு ரிசல்ட்டிங் அவுட்புட்டில் காமிச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த பைத்தான் ஷெல் பற்றி தான் இங்கே போட்டிருக்காங்க. பைத்தான் ப்ரொவைட்ஸ் a Python shell which is used to execute a single Python command and display the result. It is also known as REPL, where it reads the command, evaluates the command, prints the result, and loop it back to read the command again. So இந்த Python shellல நம்ம single line command வந்து execute பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கமெண்ட்ஸ்னா நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம், அந்த ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்ண போறோம், அந்த ப்ரோக்ராம்ல என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றத நம்ம வந்து ஒரு கமெண்ட் மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் ப்ரோக்ராம்ல அப்படின்னு சொன்னா அந்த லைன் எக்ஸிகியூஷன்ல வராது. நம்மளுடைய ஒரு டிஸ்கிரிப்ஷன் பார்ட் மாதிரி தான். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு லைன் கொடுக்குறோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு பைத்தான்ல நீங்க அந்த ஒரு லைன் அந்த ப்ரோக்ராம்ல கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. பட் நம்மளுக்கு அது ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அஸ் அ ப்ரோக்ராமர் நான் அந்த ப்ரோக்ராமை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் உள்ள என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன், இல்லை ஒரு ப்ராஜெக்டே பண்ணுறேன்னா அந்த ப்ராஜெக்ட்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த எனக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுக்கறதுக்கு தான் நம்ம வந்து ஒரு கமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க பைத்தானில். ஸோ நீங்கள் இதை வந்து எப்படி சொல்லலாம்னா சிங்கிள் லைன் கமெண்ட்டாகவும் கொடுக்கலாம், இல்லை மல்டி லைன் கமெண்ட்டாகவும் கொடுக்கலாம். ஸோ 2 types ஆஃப் கமெண்ட்ஸ் அவைலபிள் இன் பைத்தான். ஸோ இப்போ வந்து இப்போ எப்படி இருக்கும் பைத்தானில் அப்படின்னா கமெண்ட்ஸ் ஸ்டார்ட் வித் a ஹேஷ் சிம்பிள். ஸோ இந்த ஹேஷ் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஹேஷ் சிம்பிளுக்கு நெக்ஸ்ட் வர எல்லாமே வந்துட்டு அது பைத்தான் வந்து எப்படி கமிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டாக கமிட் பண்ணிக்கும். ஸோ அண்ட் பைத்தான் வில் கமிட் த ரெஸ்ட் ஆஃப் த லைன் அஸ் அ கமெண்ட். ஸோ நீங்கள் ஹேஷுக்கு பிறகு என்ன கொடுத்துருந்தாலும் அதை வந்துட்டு அது கமெண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கும் பைத்தான். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஹேஷ் கொடுத்துருக்கேன், திஸ் இஸ் அ கமெண்ட் அப்படின்னா ஸோ இந்த ஹேஷ் சிம்பிளுக்கு நெக்ஸ்ட் அடுத்து உள்ள ஃபுல் லைனுமே வந்து பைத்தான் என்னவா கன்சிடர் பண்ணியிருக்கோம்னா இது வந்து கமெண்ட் லைன் அப்படின்னு சொல்லி தான் கன்சிடர் பண்ணும். இப்போ பிரிண்ட் ஹெலோ வேர்ல்டு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஹெலோ வேர்ல்டு அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ கமெண்ட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணப்படுது அப்படின்னா கேன் பி யூஸ்டு டு எக்ஸ்பிளைன் பைத்தான் கோடு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கமெண்ட்ஸ் கேன் பி யூஸ்டு டு மேக் த கோட் மோர் ரீடபிள். ஸோ நம்மளுக்கு ரீடபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ஒரு பெரிய ப்ராஜெக்டே பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம், அந்த ப்ரோக்ராமில் வந்து எல்லாரோட ஏரியா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். ஸோ இதை நம்ம வந்து ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 4 lines கோடிங் வந்து ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், இந்த 4 lines கோடிங் வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ நம்ம அதை வந்து நம்ம கமெண்ட் பண்ணி நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் மோர் ரீடபிளாக இருக்கும். நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஓகே இந்த செக்ஷனா இது ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், இந்த செக்ஷனா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் நம்மளால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸ் கேன் பி யூஸ்டு டு ப்ரிவென்ட் எக்ஸிகியூஷன் வென் டெஸ்டிங் கோட். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இப்போ இதே எக்ஸாம்பிளே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இருக்குது, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இந்த 2 செக்ஷனில் எனக்கு ஒரு செக்ஷன் மட்டும் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இன்னொரு செக்ஷனை நான் கமெண்ட் பண்ணிட்டு பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஒரு செக்ஷனை முதல்ல நான் எக்ஸிக்யூட் பண்ணி அது கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இன்னொரு செக்ஷனையும் சேர்த்து நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், டெஸ்டிங் பர்பஸுக்காகவும் இந்த கமெண்ட்ஸை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு செக்ஷனை மட்டும் நான் வந்து கமெண்ட் பண்ணி வச்சுட்டு இன்னொரு செக்ஷனை வந்து நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காகவும் நம்ம வந்து கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ப்ரோக்ராம்ல போயிட்டு பண்ணி பார்ப்போம். ஹேஷ்
single line comment. So no output because ஏனா வந்து ஹாஷ் சிம்பல் வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா அந்த ஹாஷ் சிம்பலுக்கு அடுத்ததா வர லைனை வந்து பைத்தான் வந்து எப்படி கன்சிடர் பண்ணுது அப்படின்னு சொன்னா கமெண்ட் லைனா அது கன்சிடர் பண்ணுது. ஸோ அதனால நம்மளுக்கு எந்த அவுட்புட்டும் வரல. இப்போ நீங்க வித்தவுட் ஹாஷ் சிம்பல் போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன டிஸ்பிளே ஆகும் 1 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அவுட்புட்ல ரிசல்ட் வரும். சரி, ஓகே, இது சிங்கிள் லைன் கமெண்ட். இப்போ மல்டி லைன் கமெண்ட்டுக்கு நம்ம ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிப்போம். ஃபைலில் நியூ ஃபைல். அதில் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மோர் தென் ஒன் லைன் கமெண்ட், அதாவது மல்டி லைன் கமெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சிங்கிள் லைன் கமெண்ட்டுக்கு பிரிண்ட் ஹாய். ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு ஹாய்ன்ற ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும். ஸோ நான் இப்போ சிங்கிள் லைன் கமெண்ட்டுக்கு என்ன பண்ண போகிறேன், ஹேஷ்ன்னு கொடுத்து பிரிண்ட் 1. இப்போ மல்டிலைன் கமெண்ட். ஸோ மல்டிலைன் கமெண்ட்டுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எப்படின்னா இதில் ஹேஷ் சிம்பிள் நீங்கள் போட்டிருக்கீங்க. ஹேஷ் சிம்பிள் போட்டால் ஒன்லி அந்த பர்டிகுலர் லைன் மட்டும்தான் உங்களுக்கு கமெண்ட்டாக கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் மல்டிலைன் கமெண்ட்டுக்கு என்ன பண்ணால் ட்ரிபிள் கோட்ஸ், ட்ரிபிள் டபுள் கோட்ஸ் 1 2 3. ஸோ வித்தின் த ட்ரிபிள் டபுள் கோட்ஸுக்குள்ள நீங்க என்ன லைன்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் லைன்ஸ் அடிச்சாலும் அதுதான் மல்டி லைன் கமெண்ட். அது வந்து பைத்தான் வந்து கன்சிடர் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3. ஸோ இப்போ நம்மளுக்கு எப்படி அவுட்புட் வரும், 1 அப்படிங்கிற அவுட்புட்டும் வராது, 1 2 3 அப்படிங்கிற அவுட்புட்டும் நம்மளுக்கு வராது. ஸோ நம்மளுக்கு வர்றது ஹாய் அப்படிங்கிற அந்த மெசேஜ் மட்டும்தான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் வந்து Ctrl+S கொடுக்குறேன், சேவ் பண்ணுறேன். செகண்ட் ப்ரோக்ராம் py.py பைத்தான் எக்ஸ்டென்ஷன். ஸோ ஆல்ரெடி திஸ் ஃபைல், ஸோ நான் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்ன்றனால நான் ஓவர் ரைட் பண்ணிக்கிறேன் இதே ஃபைலை. ஸோ இப்போ நான் F5 ரன் பண்ணுறேன். ஹாய் மட்டும்தான் எனக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இதில் என்ன உங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஜஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இது சிங்கிள் லைன் கமெண்ட், இது கமெண்ட் லைன், திஸ் இஸ் ஆல்சோ எ கமெண்ட் லைன், மல்டி லைன் கமெண்ட். ஸோ ட்ரிபிள் டபுள் கோட்ஸ், வித்தின் த ட்ரிபிள் டபுள் கோட்ஸ் யூ கேன் ரைட் மோர் தென் ஒன் லைன்ஸ். ஸோ இது மல்டி லைன் கமெண்ட், திஸ் லைன் இஸ் த சிங்கிள் லைன் கமெண்ட். ஓகே, so you can add, அதுதான் இங்க கொடுத்திருக்கோம், you can add a multi-line comment in your code by triple quotes. So triple quotes within these quotes you can write multi-lines. So Python consider these lines are as comments. Okay, next one is Python indentations. So நீங்க C++ language எல்லாம் பார்த்திருப்பீங்க. இன்டென்டேஷன்லாம் வந்து ஒரு ரீடபிலிட்டிக்காக தான் நம்ம வச்சிருப்போம். ஸோ பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸி டு ரீட், இது இந்த செக்ஷன் இதுக்கு, இந்த செக்ஷன் வந்து இந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்காக, இந்த செக்ஷன் வந்து வேற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்காக அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றதுக்காக தான் இந்த இன்டென்டேஷன் கொடுப்போம். பட் இன் பைத்தான்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்டென்டேஷன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோட் அதை வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்கு பைத்தான்ல இன்டென்டேஷன் வந்து யூஸாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்னன்னா கேர்லி பிரேசஸ் வந்து யூஸ் பண்ணாமல் நம்ம இன்டென்டேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு செக்ஷனை நம்ம வந்து பிளாக் ஆஃப் கோட் அது வந்து எக்ஸிகியூஷனுக்கு பைத்தானில் யூஸ் பண்ணுறாங்க இன்டென்டேஷனை. ஸோ இன் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் த இன்டென்டேஷன் இன் கோட் இஸ் ஃபார் ரீடபிலிட்டி ஒன்லி, பட் இன் பைத்தான் த இன்டென்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Python uses indentation to indicate a block of code. So இப்போ நம்ம அதை எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். So file, new file, Ctrl+N கொடுத்துக்கலாம்.
இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்கே யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இஃப் 5 greater than 6. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, இன்டென்ட் ஆகி தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க இன்டென்டேஷனில் வந்து அப்படி நம்மளுக்கு ரைட் பண்ணும்போதே அதை ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் 5 is greater than 'So இப்போ இதை சேவ் control plus n, third program .py. ஸோ 5 ரன் பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டு பிகாஸ் 5 இஸ் நாட் கிரேட்டர் தென் 6. ஸோ எனக்கு அவுட்புட் கிடைக்கல எதுவும். ஸோ 5 லெஸ் தென் 6 திஸ் கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ அகைன் நான் சேவ் பண்ணுறேன், மாடிஃபை பண்ணியிருக்கேன் அதனால். ஸோ ரன் பண்ணுறேன். 5 இஸ் கிரேட்டர் தென் 6. ஸோ இப்போ இதில் என்ன உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா, ஆக்சுவலி இது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நம்ம வந்து நம்ம லேட்டராக வந்து நம்ம பார்ப்போம் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. அதில் நம்ம வந்து நம்ம இஃப், எல்ஸ் இஃப், ஸோ நெஸ்டட் இஃப், ஸோ எல்லாமே நம்ம வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம பார்ப்போம் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் பார்க்கும்போது, அந்த சாப்டர் போகும்போது. பட் நான் இப்போ இன்டென்டேஷனுக்காக நான் வந்து சொல்லி அந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இஃப் 5 லெஸ் தென் 6. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு கண்டிஷன். இந்த இடத்துல வந்து கண்டிஷன் செக் பண்ணுறது 5 வந்து லெஸரா 6ஐ விட. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் எங்கே வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல்னா இங்கே வந்துடும். ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா எதுவுமே இல்லை, ஏன்னா எல்ஸில் எதுவுமே இல்லை. ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகாது. ஸோ நம்மளுக்கு இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறனால இந்த இடத்துல நம்மளுக்கு கண்ட்ரோல் பாஸ் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு பிரிண்ட் ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் 5 இஸ் கிரேட்டர் தென் 6 நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த அவுட்புட்டில் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு இன்டென்டேஷன் பர்பஸ் வந்து இன்டென்டேஷன் வந்து இங்கே நம்ம பைத்தானில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம வந்து இன்டென்ட் பண்ணாமல் இதை லெஃப்ட் கார்னருக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் மாடிஃபை பண்ணியிருக்கீங்க, அப்டேட் பண்ணியிருக்கேன் கோடிங்கில். ஸோ அகைன் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். F5 எக்ஸ்பெக்டட் அண்ட் இன்டெண்டட் பிளாக் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இது சின்டாக்ஸ் எரர். ஏன்னா இன்டென்டேஷன்றது பைத்தானில் வந்து ரீடபிலிட்டிக்காக இல்லை, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் இன் பைத்தான். ஸோ நம்ம வந்து அந்த பிளாக் ஆஃப் கோடு அப்படிங்கிறதே வந்து அந்த இன்டென்டேஷனில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே இன்டென்ட் ஆகி கிடைக்கும். ஸோ நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பைத்தான் வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன? வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு வேரியபிளை வந்து எப்படியெல்லாம் நம்ம நேம் கொடுக்கலாம். ஒரு வேரியபிள் பைத்தானில் எப்படி வந்து ஒரு வேரியபிளுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் இருக்குது ஒரு வேரியபிளுக்கு நேம் கொடுக்க அப்படின்றது தான் இங்கே போட்டிருக்கு. ஸோ ரூல்ஸ் ஃபார் பைத்தான் வேரியபிள்ஸ். A variable can have a short name like x and y or a more descriptive name like age, car name, total volume. ஸோ இப்படி வந்து நம்ம வந்து வேரியபிளுக்கு வந்து நேம் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து a variable name must start with a letter or the underscore character. ஸோ ஒரு வேரியபிள் நேம் நம்ம வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வேரியபிள் நேம் வந்து கண்டிப்பாக ஒரு அல்ஃபபெட்டாவோ இல்லை ஒரு அண்டர்ஸ்கோராகவோ தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். வேரியபிள் நேம் தேர்ட் ஒன் வந்து வேரியபிள் நேம் cannot start with a number. நம்பரை கண்டிப்பான முறையில் நம்பரில் ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. வேரியபிள் நேம் can only contain alphanumeric characters and underscores.
ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவுமே வராது. ஸோ நம்மளுக்கு ஹைஃபன் கூட இங்கே யூஸ் பண்ண முடியாது. A to Z யூஸ் பண்ணலாம், 0 to 9 யூஸ் பண்ணலாம், அண்ட் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், வேரியபிள் நேம்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். ஸோ கேஸ் சென்சிட்டிவ்னா நீங்கள் ஸ்மால் லெட்டர்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு தனியாகவும், கேப்ஸில் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு தனியாகவும் தான் அது கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ கேஸ் சென்சிட்டிவ். ஸோ ஏஜுக்கும் இந்த ஏஜுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ். ஸோ எப்படி வந்து நீங்கள் ஹவு டு கிரியேட் வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ்ன்றது என்ன? வேரியபிள்ஸ் ஆர் நத்திங் பட் கண்டெய்னர்ஸ் ஃபார் ஸ்டோரிங் டேட்டா வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அப்படின்னு கொடுக்குறீங்க. ஸோ அந்த எக்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க, ஒரு வேல்யூ ஏதோ ஒரு 5ஓ இல்லை 5.5ஓ இல்லை ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவோ தான் வந்து நம்ம வந்து அந்த வேரியபிளுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அந்த டேட்டா வேல்யூவோட கண்டெய்னரை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், வேரியபிள்ஸ்ன்னு சொல்கிறோம். Variables are nothing but the containers for storing data values. Next, unlike other programming languages, Python has no command for declaring a variable. In C, C++ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு தான் அந்த வேரியபிளுக்கு நம்ம இனிஷியலைஸ் பண்ணுவோம், வேல்யூஸ் வந்து கொடுப்போம். பட் இந்த இடத்துல பைத்தான்ல என்னன்னா எந்த ஒரு கமாண்டும் கிடையாது. நீங்க வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும்ன்ற நெசசரி கிடையவே கிடையாது. நம்ம வந்து வேரியபிளை வந்து டைரக்டா வந்து இனிஷியலைஸ் பண்ணும்போது தான் அந்த வேரியபிளே வந்து என்ன ஆகுதுன்னா கிரியேட் ஆகுது. அப்ப a variable is created the moment you first assign a value to it. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, x is equal to 5ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ் நான் எங்கேயுமே வந்துட்டு டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்ன்றதை இங்க இன்னும் நம்ம கொடுக்கவே இல்லை. ஸோ நம்ம C++ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ன்ற வேரியபிள் என்ன, இண்டீஜரா இல்ல ஒரு கேரா இல்ல ஃப்ளோட்டா டபுளா, இப்படி நம்ம வந்து முதல்லயே டிக்ளேர் பண்ணுவோம். ஜஸ்ட் வந்து நம்ம சிஸ்டம்க்கு சி லாங்குவேஜ்ல நம்ம வந்து நம்ம மிஷினுக்கு வந்து இது இந்த வேரியபிள்ல நான் எந்த வேல்யூவை கொடுக்க போறேன் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை நான் முதல்லயே சொல்லிருவேன். ஸோ பட் இங்க வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நான் வந்து எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே நான் வந்து மிஷினுக்கு கொடுக்கல, x is equal to 5ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வேரியபிள் எப்போ டிக்ளேர் ஆகுது அப்படின்னு சொன்னா, நான் இந்த வேல்யூ எப்போ நான் இனிஷியலைஸ் பண்றனோ அப்போதான் டிக்ளரேஷனுமே நடக்குது. டிக்ளரேஷனும் இனிஷியலைசேஷனும் சேம் ப்ராசஸ்ல சேம் ஸ்டேட்மெண்ட்ல தான் இங்க பைத்தான்ல வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இப்போ இதுல ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நம்ம C++னா இதுல வந்து இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். இண்டீஜர் எக்ஸ் இஸ் இண்டீஜர் எக்ஸ்ன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட்ல தான் x is equal to 5 அப்படின்னு கொடுப்போம். ஸோ இங்க வந்து நான் வந்து என்ன பண்ணிருக்காங்க பைத்தான்ல அப்படின்னு சொன்னா x is equal to 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்ப x is equal to 5 அப்படின்னு நான் கொடுக்கிற போது இந்த x வேரியபிளுடைய டிக்ளரேஷன் பார்ட் கிடையாது. பட் நான் 5 நான் கொடுக்கும் போது இந்த x வேரியபிளுடைய டைப் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா இண்டீஜரா இருக்கு. ஸோ இந்த இடத்துல y is equal to John கொடுத்துருக்கேன். ஸோ வித்தின் டபுள் கோட்ஸுக்குள்ள நான் ஒரு குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுக்குறேன், இந்த ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். அந்த ஸ்ட்ரிங் நான் கொடுக்கும் போது அந்த ஒய்ன்ற வேரியபிளோடைய டைப் என்னவா இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரிங்கா இருக்கு. ஸோ இப்படிதான் வந்து பைத்தான்ல வந்து வேல்யூ வந்து அசைன் ஆகும் போது தான் அந்த வேரியபிளே வந்து எந்த மாதிரியான டைப்னு சொல்லிட்டு பைத்தான் வந்து அசைன் பண்ணுது, சிஸ்டம் மிஷினுக்கு வந்து கொடுக்குது. A variable is created the moment you first assign a value to it. ஸோ இந்த வேல்யூ கொடுக்கறத வச்சு தான் அந்த வேரியபிளோட டைப்பே வந்து இங்க டிஃபைன் ஆகுது. ஸோ பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 5, பிரிண்ட் ஒய்ன்னு சொன்னா ஜான். ஸோ நம்ம இங்க என்ன கொடுத்துருக்கோமோ அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபைல், new file or control plus n. ஸோ இப்போ நம்ம எப்படிலாம் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சர்டன் ரூல்ஸ் பார்த்தோம். அதை நம்ம எப்போதுமே கவனமாக கவனித்து வச்சுக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கணும், டிஸ்கிரிப்டிவாக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஏஜ் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஓகே இது ஏஜ்னா நம்மளுக்கு வந்து ஒரு பர்சனோட ஏஜை வந்து இந்த வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ கார் நேம், இப்போ இங்கே வந்துட்டு நான் ஏஜ்னு கொடுத்துருக்கேன். ஏஜ் வந்து 25. கார் நேம், ஸோ வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ள கார் நேம் ஸ்கோடா கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஏஜ் அப்படிங்கிறத வந்து நான் எதுவுமே டிக்ளரே பண்ணலை. அதே மாதிரி கார் நேமும் நான் டிக்ளேர் பண்ணலை, ஜஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன்.
நம்ம இன்னும் சொல்லப்போனால் சியில் வந்து இன்ட் ஏஜ் அது மாதிரி கேர் அரே வித் கார் நேம் அப்படின்னு கொடுப்போம். பட் இங்கே வந்து டைரெக்டாக வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். நம்ம இனிஷியலைஸ் பண்ணும்போது தான் அந்த ஏஜ்ன்ற வேரியபிளோட டைப் வந்து இன்டிஜர்ன்றது மிஷினுக்கு தெரியப்படுத்தும் பைத்தானில். அதேமாரி ஸ்கோடா கார் நேம். ஸோ அப்போ அந்த கார் நேம்ன்றது ஒரு ஸ்ட்ரிங்கோட ஒரு ஸ்ட்ரிங் டைப்புன்றதை டிஃபைன் பண்ணோம். ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் ஏஜ் print car name. So control plus s save பண்றேன். F5 run பண்றேன். So age 25 car name Skoda. So இது integer variable இருக்கக்கூடிய variable x ஓட value and this is car name ஓட கார் நேம்ன்ற வேரியபிளோடைய வேல்யூ டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு இங்கே டிக்ளரேஷன்றது எதுவும் கிடையாது பைத்தானில். எல்லாமே இனிஷியலைஸ் பண்ணும்போது அந்த வேரியபிள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுக்குற என்ன இன்புட் வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது அசைன் பண்ணிக்கும்ன்றது தெளிவாயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் variables do not need to be declared with any particular type and can even change type after they have been set. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே x is equal to 4 அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ இந்த 4 அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ. ஸோ அப்போ நம்ம இதுக்கு இனிஷியல் இந்த எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு 4ன்ற இந்த வேல்யூ கொடுக்கும்போது தான் இந்த எக்ஸ்ன்ற வேரியபிள் என்னன்னா கன்சிடர் பண்ணும் இன்டிஜர் டைப் அப்படின்றது போகும். ஸோ நெக்ஸ்ட் லைன்லேயே நான் என்ன பண்ணிட்டேன், x is equal to வித்தின் டபுள் கோட்ஸுக்குள்ள குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ நான் இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால், அந்த எக்ஸை வந்து நீங்கள் பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்தா என்ன கடைசியாக நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூ தான் வரும். அதோட டைப் என்னவா மாறி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரிங்காக மாறி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு வேல்யூ கொடுத்து அந்த வேரியபிளை அசைன் பண்ணியிருந்தா கூட திருப்பி நம்ம நெக்ஸ்ட் லைன்ல வந்து மாற்றி கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட்டாக என்ன கொடுத்தோமோ அதை தான் வந்து எடுத்துக்கும் பைத்தானில். ஓகே, இந்த எக்ஸாம்பிளில் பார்ப்போம். ஸோ x is equal to 34. Okay, x is equal to hi. So now நான் இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன் x ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறேன் hi. ஸோ 34 அப்படிங்கிற அந்த இன்டீஜர் டைப்பு எக்ஸோடது இப்போ hi அப்படிங்கிற ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு எப்போ நீங்கள் மாற்றினாலும் லாஸ்ட்டாக நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த டைப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக பைத்தானில் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு assign values to multiple. Okay, string variables can be declared either by using single or double quotes. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் group of characters within double quotes குள்ள தான் நம்ம வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருந்தோம். பட் இங்கே சிங்கிள் கோட்ஸ் வித்தின் சிங்கிள் கோட்ஸ்ல கூட நம்ம வந்து பைத்தான்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா group of characters, அதாவது group of characters means string. ஸோ group of characters இந்த ஸ்ட்ரிங்கை வித்தின் சிங்கிள் கோட்ஸ்ல கூட நம்ம வந்து ஒரு வேரியபிள்ல அசைன் பண்ண முடியும். ஸோ அதுவும் பாசிபிள் பைத்தான்ல அப்படின்றது தான். நெக்ஸ்ட் அசைன் வேல்யூஸ் டு மல்டிபிள் வேரியபிள்ஸ். ஸோ நம்ம வந்து மல்டிபிள் வேரியபிள்ஸை வந்துட்டு மல்டிபிள் வேரியபிள்ஸ் வேல்யூஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆரஞ்ச், பனானா, செர்ரின்னு சொல்லி 3 வேல்யூ இருக்குது. இந்த 3 வேல்யூவையும் நான் மல்டிபிள் வேரியபிள்ஸுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன். அப்படியே நேராக ஒரே சிங்கிள் லைனில் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா இனிஷியலைஸ் பண்ணிடலாம். ஸோ பைத்தான் allows you to assign values to multiple variables in one line. ஒரே லைனில் நம்ம தனித்தனியாக x is equal to orange, y is equal to banana
z is equal to cherry அப்படின்னு நம்ம வந்து அசைன் பண்றதுக்கு பதிலா சிங்கிள் லைன்லயே நம்ம என்ன பண்ணிடலாம் x, y, z is equal to orange. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா இந்த ஆரஞ்சு ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் வேரியபிள்ல போய் பிளேஸ் ஆயிடும், செகண்ட் வேல்யூ செகண்ட் வேரியபிள்ல பிளேஸ் ஆயிடும், செர்ரி அப்படிங்கிற இந்த தேர்ட் வேல்யூ வந்து தேர்ட் வேரியபிள்ல பிளேஸ் ஆயிடும். ஸோ இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். A, B, C is equal to 1, 2, 3. Print A, B, C. So the output is 1, 2 and 3. So we can assign values to assign more than one values to multiple variables. அது மட்டும் இல்லாம and you can assign the same value to multiple variables in one line. அதே மாதிரி நம்ம இங்க வந்து என்ன பண்ணோம், multiple values கொடுத்தோம் multiple variablesக்கு, same வேல்யூவை multiple variablesலயும் நம்ம இங்க வந்து assign பண்ணலாம் பைத்தான்ல. So x is equal to y is equal to z is equal to orange. So multiple variables but the same value இப்படி assign பண்ணீங்கனாலும் x ஓட value orange, y ஓட value orange and z ஓட value orange ன்னு சொல்லி display ஆகும். Next, output variables. The Python print statement already பார்த்தோம், நிறைய examples இப்ப நம்ம பார்த்ததுலயே நம்ம print statement எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதை நம்ம பார்த்தோம். So Python print statement is often used to output variables. So நம்ம வந்து ஒரு வேரியபிள் நம்மளுக்கு என்ன வந்து அவுட்புட்ல ரிசல்ட் வரணுமோ அதை நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ண வைக்கக்கூடிய ஃபங்க்ஷன் தான் print statement. To combine both text and a variable, Python uses the plus character. So நம்ம வந்து ஒரு கம்பைன் பண்றதுக்கு எந்த மாதிரியான கேரக்டர் வந்து பைத்தான்ல யூஸ் பண்ணப்படுதுன்னா பிளஸ் கேரக்டர் வந்து யூஸ் பண்ணப்படுது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x is equal to awesome அப்படி போட்டிருக்கோம், print Python is within double quotes plus x. ஸோ xல ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, ஸோ Python is அந்த xல இருக்கக்கூடிய என்ன ஸ்ட்ரிங்கோ அதுவும் சேர்ந்து நம்மளுக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும். And you can also use the plus character to add a variable to another variable. So இதுல வந்து just வந்து என்ன பண்ணோம், டைரக்டா ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்து அப்புறம் ஒரு வேரியபிள்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கை டிஸ்ப்ளே பண்ண வச்சோம். இதுல ரெண்டு வேரியபிள்லயுமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் வச்சிருக்கோம். ஸோ அது ரெண்டுத்தையுமே வந்து கம்பைன் பண்ணி பண்றதுக்கும் இந்த பிளஸ் கேரக்டர் யூஸ் ஆகுது. ஸோ இது ரெண்டாவது டைப்பு. இன்னொன்னு for numbers, the plus character works as a mathematics. இதுவே ரெண்டு நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணோம்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கொடுக்குது. இதுவே வந்து ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டோம்னா ரெண்டுத்தையும் கன்கார்டினேட் பண்ணி கொடுக்குது. அதே சிம்பிள் நீங்க இதுவே வந்து ரெண்டு இன்டீஜர் கொடுத்துட்டீங்கன்னா ரெண்டுத்தையும் வந்து கன்கார்டினேட் பண்ணாது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கொடுத்துருது. இந்த இடத்துல அது வந்து ஒரு ஆப்ரேட்டரா வந்து ஆட் பண்ணுது. ஸோ x is equal to 5 and y is equal to 10. print x plus y னா 15. ஸோ இப்படிதான் நம்மளுக்கு display ஆகும் 15. So if you try to combine a string and a number na, Python will give you an error. So இப்ப ரெண்டுமே ஸ்ட்ரிங்கா இருந்தா பிளஸ் கொடுத்தீங்கன்னா கன்கார்டினேட் பண்ணி கொடுத்துரும், ரெண்டுமே இன்டிஜரா இருந்துச்சுன்னா பிளஸ் கொடுத்தீங்கன்னா கன்கார்டினேட் ஆட் பண்ணி கொடுத்துரும். பட் ஒன்னு நம்பராகவும் இன்னொன்னு ஸ்ட்ரிங்காகவும் கொடுத்துட்டீங்கன்னா Python will give you an error. இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். File, new file. So x is equal to 5, y is equal to 2. print x plus y. Control plus s சேவ் பண்றேன். 5th ரன் பண்றோம். So 7, 5 plus 2 7.
5 plus 2 7. So இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம்? X is one integer, Y is one integer number. So ரெண்டுத்தையும் இந்த இடத்துல இந்த plus sign வந்து just mathematical operator யூஸ் ஆயிருக்கு. So ரெண்டுத்தையும் concatenate பண்ணல, ரெண்டுத்தையும் just வந்து add பண்ணி நம்மளுக்கு output கொடுத்திருக்கு. ஓகே, இப்போ இதுலயே நீங்க new old. ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ திருப்பி நான் சேவ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ், ரன் பண்ணுறேன். F5 நியூ ப்ளஸ் ஓல்டு கன்கார்டினேஷன். ஸோ இந்த இடத்துல இந்த ப்ளஸ் சைனு என்னவா ஆக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கன்கார்டினேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ளஸ் சைன் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டராக யூஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கன்கார்டினேட் பண்ணியிருக்கு. ஸோ எக்ஸு ப்ளஸ் ஒய். ஸோ கன்கார்டினேஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து நியூ ப்ளஸ் ஓல்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அவுட்புட்டு நியூ ஓல்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஒரு வேரியபிள் வந்து ஸ்ட்ரிங்காகவும் இன்னொரு வேரியபிள் வந்து இன்டிஜராகவும் கொடுத்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான அவுட்புட்டு நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ் மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் 5, கண்ட்ரோல் ப்ளஸ் எஸ், நெக்ஸ்ட்டு ரன் பண்ணுறேன். F5. ஸோ ட்ரேஸ் பேக் எரர். ஸோ என்ன, கேன் ஒன்லி கன்கார்டினேட் ஸ்ட்ரிங் நாட் இன்ட் டு ஸ்ட்ரிங். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு அவுட்புட்டில் கிடைக்கிது. ஸோ எரர் மெசேஜ் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்மளால் நம்பர்ஸை ஆட் பண்ண முடியும், ஸ்ட்ரிங்ஸை கன்கார்டினேட் பண்ண முடியும். பட் நம்பரையும் ஸ்ட்ரிங்கையும் சேர்த்து ப்ளஸ் சைன் யூஸ் பண்ணி நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி பைத்தானில் எதுவும் இல்லை. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் okay, thank you guys. Today's section is over. Tomorrow we will meet. Thank you. Bye. See you again.